Hello guys, welcome back to CodeHunters Academy. I am Deepika, Smart India Hackathon winner. So this is a beginner to pro AI master series. So இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா RNNs ஓட ரீகேப் கொடுத்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல CNN என்னன்னு பார்த்திருப்போம் and also RNN என்னன்னு பார்த்திருப்போம். பட் இந்த வீடியோல RNN என்னன்னு திருப்பி ஒரு ரீகேப் கொடுத்துட்டு LSTM பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இமேஜின் நீங்க வந்து ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் 1 hour கழிச்சு திருப்பி ஒரு கேரக்டர் வருது. ஸோ நீங்க அந்த கேரக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு இம்மிடியேட்டா ஞாபகம் வந்துடும், ஓ இந்த பிகினிங்ல வந்து சேம் கேரக்டர் தானே இது அப்படின்னு. ஸோ நம்ம பிரெயின் வந்து இட் டஸ் நாட் ரிமெம்பர் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம், கரெக்டா? பட் ஆனா இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோ, பிகாஸ் அது ஸ்டோரி லைனுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ ஏஐ வந்து ஒரு பெரிய பேராகிராஃபை ரீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி தான் அதால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஓவர் த டைம்ல, அதாவது டைம் ஆக ஆக பேராகிராஃப் பெருசாக ஆக ஸோ சில வேர்ட் ஸ்டார்டிங்ல படிச்சது சென்டென்சஸ் எல்லாமே மறந்துடும். ஸோ இதை வந்து நம்ம பேசிக் ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்ல ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா கஷ்டம், முடியாது. ஸோ அதனாலதான் RNNஸ்க்கு வந்து மெமரின்னு ஒரு யூனிட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் ஆனா இதனால ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இப்போ சப்போஸ் சீக்வன்ஸ் பெருசாக ஆக ஸோ ஸ்டார்டிங்ல இருந்த ஓல்டர் இன்ஃபர்மேஷனை வந்து இது மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க் வேணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அந்த நெட்வொர்க்ல வந்து அது என்ன ரிமெம்பர் பண்ணணும், அது என்ன ஃபர்கெட் பண்ணணும் அண்ட் எந்த இன்ஃபர்மேஷன் அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் சிஸ்டமா இருக்கணும். ஸோ அதனால தான் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை LSTM was created. LSTMனா லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோல அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன். ஐ grew up in ஃப்ரான்ஸ்ன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் மெனி வேர்ட்ஸோ இல்லை சென்டென்சஸோ சொல்றேன். ஐ ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடல் கிட்ட சொல்றேன். அப்போ அது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து குவிக்லி இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி ப்ராப்ளம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா RNNs வந்து ஸ்பெஷலி டிசைன் ஃபார் சீக்வென்ஷியல் டேட்டா அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த RNN வந்து என்ன பண்ணுன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒன் ஸ்டெப் அட் அ டைம் தான் படிக்கும் அண்ட் இட் கேரிஸ் சம்திங். இந்த சம்திங் இஸ் கால்ட் அஸ் ஹிடன் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு, அதாவது நெக்ஸ்ட் இதுக்கு பாஸ் பண்றதுக்கு ஒரு ஹிடன் ஸ்டேட்னு ஒன்று கேரி பண்ணும். ஸோ இந்த ஹிடன் ஸ்டேட்டை வந்து நீங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த சென்டென்ஸ் வந்து நான் சொல்றேன், ஐ grew up in France and after many words I speak fluently அப்படின்னு நான் ஏ மாடல் கிட்ட சொல்றேன்னா அப்ப என்ன பண்ணோம்னா இது வந்து ஒரு ஹிடன் ஸ்டேட்டை கேரி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஐ grew up in France. அப்போ பிரான்ஸ்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கீவேர்ட். ஸோ அது வந்து ஹிடன் ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு நெட்வொர்க்ல பாஸ் பண்ணும். ஸோ இப்போ இதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு டு predict the missing word, இப்போ இது ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணும். பட் இதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அந்த நெட்வொர்க்குக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னா நான் ஃப்ரான்ஸ்ல பிறந்தேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருந்தாதான் அது ஃப்ரெஞ்சுன்றத வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஷார்ட் சென்டென்சஸ்னால RNNs வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணும். பட் இந்த கேப் வந்து லாங்கர், இது வந்து ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம நிறைய வேர்ட்ஸ் நிறைய சென்டென்சஸ் ஞாபகம் வச்சுக்கும் போது ஸோ ஹிடன் ஸ்டேட் வந்து ஒன்னொன்னுத்தையும் சில சமயத்துல இம்பார்ட்டன்டான விஷயத்தையும் மறக்கும். ஸோ இட் ஃபர்கெட்ஸ். அப்போ அதனால இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாதனால ப்ரெடிக்ஷன் வந்து ராங்காக கூட போகலாம். ஸோ த ஓல்டர் இன்ஃபர்மேஷன் வந்து நெட்வொர்க்ல வந்து இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அது வந்து நெட்வொர்க்ல கேரி ஃபார்வர்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு மெயின் பிரச்சனை இருக்கு RNNல. ஸோ தட்ஸ் வை த ரிசர்ச்சர்ஸ் கேம் அப் வித் திஸ் LSTM. ஸோ லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி நெட்வொர்க். ஸோ இந்த RNNs வந்து நெட்வொர்க்ல ஹிடன் ஸ்டேட், அதாவது மெமரியை ஃபர்கெட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. பட் வாட் எக்ஸாக்ட்லி டஸ் an RNN ஃபர்கெட்னா, ஸோ நம்ம வந்து பேக் ப்ரொபகேஷன் வந்து பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் வீடியோல, கரெக்டா? ஸோ அது பார்க்கலன்னா நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ டியூரிங் ட்ரைனிங் நெட்வொர்க் என்ன பண்ணா இட் சென்ஸ் அ ஸ்மால் எரர் பேக்வர்ட் டு அப்டேட்டட் வெயிட். அதாவது நம்ம நெட்வொர்க்ல ஃபைனல் அவுட்புட்ல எக்ஸ்பெக்டட் வெர்சஸ் ப்ரெடிக்டட்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேக் ப்ரொபகேட் பண்ணி வெயிட் அண்ட் பயாசஸை அப்டேட் பண்ணுவோம், கரெக்டாக நெட்வொர்க்ல. ஸோ அதான் வந்து பேக் ப்ரொபகேஷன். RNNல வந்து the same network வந்து multiple times repeat ஆகுறதுனால அந்த gradient also it has to travel backward through like lot of steps. அதாவது இந்த இடத்துல கிரேடியன்ட் வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. கிரேடியன்ட் டிசென்ட்னா ஒரு ஆப்டிமைசேஷன் அல்காரிதம். ஸோ அந்த மெஷின் லேர்னிங்ல இப்போ நமக்கு எரர் நடக்குது அப்படின்னா எந்த இடத்துல ரிப்பீட்டடா இப்போ
model reduces error by repeatedly taking small steps. ஸோ இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல எடுக்கணும், ஸோ அப்போதான் எப்படி வந்து எரர் ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ until it reaches a minimum error. ஸோ அதுதான் வந்து இந்த gradient descentனு சொல்லுவாங்க. அதாவது இட் இஸ் ரைட் டைரக்ஷன்ல போனால் லைக் நம்ம மாடலோட எரரை டிக்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சொல்றது வந்து இந்த gradient descent. ஓகேவா? ஸோ இது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு மலை மேலே நிற்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மலை மேலே நிற்கும் போது எது வந்து லோவஸ்ட் பாயிண்ட்னே நமக்கு தெரியாது, எல்லாமே ஸ்லோப்பா ஃபீல் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வந்து பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து 2-3 டைரக்ஷன்ல போய் பார்ப்போம். கரெக்டா? ஸோ இப்போ நான் கீழே நடக்கும்போது அது வந்து ஸ்லோப்பா இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அன்டில் நம்ம வந்து ஃபிளாட்டான கிரவுண்ட் லெவலுக்கு வந்துட்டோம்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம கிரவுண்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிமிலர்லி இங்க ஹில்லுன்றது வந்து நம்ம எல்லா பாசிபிள் எரர்ஸ் லைக் வேற வேற டைரக்ஷன்ல போறது வந்து இந்த மாடல்ல வந்து ஆல் பாசிபிள் எரர்ஸ் சொல்லும். ஸோ கரண்ட் பொசிஷன்ன்றது வந்து நான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வெயிட் செட்டிங்ஸ். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்ன்றது வந்து நான் வந்து மாடலோட வெயிட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்லோப்புன்றது தான் வந்து இந்த கிரேடியன்ட் நான் சொன்னேன். ஸோ இது வந்து கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குமா, எரரை டிக்ரீஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டான டைரக்ஷன்ல கூட்டிட்டு போகும். ஸோ இந்த ஸ்டெப் சைஸ்ன்றது வந்து லேர்னிங் ரேட். இப்போ வந்து ஸ்டெப் சைஸ் ரொம்ப பிக்கா இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்றது வேலி, அதாவது கிரவுண்ட் லெவலை தாண்டி போயிடும். ஸோ இப்போ இதுவே ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சு நம்ம பாட்டமே ரீச் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வேலின்றது அதாவது இந்த லோவஸ்ட் பாயிண்ட்ன்றதான் வந்து லோவஸ்ட் பாசிபிள் எரர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நெட்வொர்க். ஸோ இதுதான் வந்து கிரேடியன்ட் டெசன்ட். ஸோ இதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா டியூரிங் திஸ் ப்ராசஸ் இந்த கிரேடியன்ட் வந்து ரொம்ப ஸ்மால் ஆயிட்டே வரும், ரொம்ப ஸ்மாலரா ஆயிட்டே வரும். ஸோ இவென்ச்சுவலி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஏர்லி ஸ்டெப்ஸில் இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் நோ லேர்னிங்ஸ். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஸ்டெப்ஸில் இருக்கிறது வந்து லாஸ்ட்டில் வரும்போது லைக் எல்லாமே மறந்துடும் நெட்வொர்க்கில். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இன் சிம்பிள் டேர்ம்ஸாக சொல்லணும்னா RNN has memory but the sequence become very long, so its ability to learn long-term dependencies become weak. ஸோ ஓவர் த டைம்ல வந்து அந்த இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மறந்துடும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஒரு வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய கேப் தட் வி கோ டு LSTM மாடல். ஓகே, ஸோ ரிசர்ச்சர்ஸ் வந்து நான் யோசிச்சாங்க, வாட் இஃப் வி கிரியேட்டட் அ பெட்டர் மெமரி சிஸ்டம். ஒரு சிஸ்டம் வந்து அது வந்து பிளைண்டா எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணக்கூடாது, பட் இன்டெலிஜென்ட்டா எந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கணும், எந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும், எந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்கெட் பண்ணணும் அப்படின்னு இன்டெலிஜென்ட்டா யோசிக்கணும். ஸோ தட்ஸ் த கோர் ஐடியா பிஹைண்ட் திஸ் லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி ஆர் LSTMனு சொல்லுவாங்க. ஸோ இந்த LSTM வந்து இஸ் ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் RNN தான். இட் ஸ்டில் ப்ராசஸஸ் சீக்வென்ஷியல் டேட்டா பட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஓகேவா? ஸோ பட் இன்ஸ்டெட் ஆஃப் ரிலைங் ஆன் ஒன் சிம்பிள் ஹிடன் ஸ்டேட், இதுல வந்து ஹிடன் ஸ்டேட் அதாவது RNNல ஹிடன் ஸ்டேட்னு இருக்கும், பட் இங்க அந்த மாதிரி இல்லாம இட் இன்ட்ரடியூசஸ் அனதர் மெமரி பாத் கால்ட் அஸ் செல்ஃப் ஸ்டேட். இதுல வந்து ஒரு செல்ஃப் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த RNNல பார்த்தோன்னா இட் இஸ் வெரி ஹார்ட் டு ரிமெம்பர் டிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன், ரொம்ப பழைய இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த இடத்துல LSTMல வந்து செல்ஃப் ஸ்டேட்னு இருக்கிறதுனால இட் ரிமெம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் லாங்கர் டைம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் RNN அண்ட் LSTM. ஓகே, இப்போ வந்து செல்ஃப் ஸ்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த செல்ஃப் ஸ்டேட்டை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லாங் ஹைவே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு கார் டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணோம்னா இந்த டிராவல் அப்படியே கூடயே போயிட்டே இருக்கும் அலாங் திஸ் ஹைவே ஃபார் அ மச் லாங்கர் டைம். ஓகேவா? பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. we don't want to remember everything. இந்த நெட்வொர்க் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு இல்லை. ஸோ இமேஜின் ரிமெம்பரிங் எவ்ரி சிங்கிள் வாட்ஸ்அப் மெசேஜ் தட் யூ ஹவ் ரிசீவ்ட் இன் யுவர் என்டையர் லைஃப் டைம். நமக்கு தேவையே இல்லை. லைக் என்னைக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த மெசேஜ்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கணும், ஸோ எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ எது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஸோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெமரி சிஸ்டம் வந்து நமக்கு நெட்வொர்க்கில் தேவை. ஸோ தட்ஸ் வை இட் இன்ட்ரடியூசஸ் சம்திங் கால்ட் அஸ் கேட்ஸ். இந்த கேட்ஸ்லாம் என்னன்னா ஒரு செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸ் மாதிரி ஃபார் அ மெமரி. ஓகேவா? ஸோ தே கண்ட்ரோல் வாட் இன்ஃபர்மேஷன் என்டர்ஸ், அப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் வெளியில போகணும் அண்ட் என்ன இன்ஃபர்மேஷன் டு பி ஃபர்கெட்டன் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு செல்ஃப் ஸ்டேட்குள்ள இருக்கும். அதாவது இதுல வந்து 3 கேட்ஸ் இருக்கு. ஃபர்கெட் கேட், இன்புட் கேட், அவுட்புட் கேட்னு இருக்கும். ஸோ ஃபர்கெட் கேட்ல வாட் டு ரிமூவ்,
இன்புட் கேட்ல வாட் டு ஆட், அவுட்புட் கேட்ல வாட் டு யூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் நெட்வொர்க்கு பாஸ் பண்ணோம்ல, நெக்ஸ்ட் லேயர்ஸ்க்கு பாஸ் பண்றதுக்கு இந்த அவுட்புட் கேட் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து எல்லாமே ரிமெம்பர் பண்ணிக்காது. ஸோ LSTM லேர்ன்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு தான் நெட்வொர்க்ல ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட் வந்து ஃபர்கெட் கேட். இதோட ஜாப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எந்த இன்ஃபர்மேஷன் வந்து நோ லாங்கர் இம்பார்ட்டன்ட்னு பார்க்கும், அதாவது எது ரொம்ப எந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை அப்படின்றத பார்க்கும். ஸோ இது சப்போஸ் நீங்கள் இமேஜின் யூ ஆர் யூஸிங் அ கூகுள் மேப்ஸ், ஓகேவா? ஸோ யூ ஆர் டிரைவிங் ஆன ஒரு ரோடு ஏல வந்து டிரைவ் பண்ணிருக்கீங்க. பட் நீங்க வந்து ஒரு டர்ன் எடுத்து ஒரு ரோட் பிக்கு போயிட்டீங்க, ஓகேவா? த இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் ப்ரீவியஸ் இமிடியட் டைரக்ஷன் மே நோ லாங்கர் பி இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க வந்து ரோட் ஏல டிராவல் பண்றன்ற இன்ஃபர்மேஷன் வந்து தேவையில்லை. பிகாஸ் நீங்க ரோட் பிக்கு போயிட்டீங்க. இப்போ ரோட் பில இருந்து அடுத்து எங்க போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் தேவை, கரெக்டா? ஸோ அதனால இந்த ஃபர்கெட் கேட் வந்து என்ன பண்ணணும்னா, அது வந்து டிசைட் பண்ணும் எந்த ஓல்டு இன்ஃபர்மேஷன் வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து செல் ஸ்டேட்ல யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபர்கெட் கேட் தான். ஸோ டெக்னிக்கலா இது என்ன பண்ணுவோம்னா, இட் ப்ரொடியூசஸ் அ வேல்யூ பிட்வீன் 0 and 1, ஓகேவா? இப்போ வேல்யூ க்ளோஸ் டு 0 மீன்ஸ் அது வந்து forget this, இதை வந்து மறந்துடு அப்படின்னு சொல்லிடும். ஸோ வேல்யூ க்ளோஸ் டு 1 மீன்ஸ் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றது வந்து இந்த ஃபர்கெட் கேட் வந்து சொல்லும். ஸோ இந்த ஃபர்கெட் கேட் வந்து என்ன பண்ணுன்னா, லைக் இதோட ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட்ல வந்து தேவையான விஷயத்த வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும். ஸோ சப்போஸ் தேவையில்லைன்னா வேல்யூ வந்து ஜீரோக்கு நியராக இருக்கும். ஸோ அதனால இட் ரிமூவ்ஸ் த இன்ஃபர்மேஷன். சப்போஸ் அது வேணும்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்கெட் கேட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் கேட் தான் வந்து இன்புட் கேட். ஸோ இதில் வந்து நவ் தட் நம்ம வந்து என்ன திங்ஸ்லாம் மறக்கணும், நெட்வொர்க்கில் வந்து இதெல்லாம் மறக்கணுன்றது வந்து ஃபர்கெட் கேட்டில் பார்த்துட்டோம். பட் நவ் இப்போ வந்து இந்த கேட் வந்து என்ன டிசைட் பண்ணலாம், என்ன இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட் நியூ இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ரிமெம்பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சப்போஸ் இமேஜின் you are reading like my name is Deepika, I'm working on an AI project அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த நெட்வொர்க் வந்து it should decide that தீபிகான்ற இன்ஃபர்மேஷன் வந்து it is an important piece of information. ஸோ அதனால நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி the input gate controls which new information gets added to the cell state. நம்ம வந்து செல் ஸ்டேட்ல வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்றத வந்து இன்புட் கேட் வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து லைக் திங்க் ஆஃப் இட் லைக் ரொம்ப சிம்பிளாக அவங்க நோட்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி, பழைய நோட்ஸ்லாம் போட்டுட்டு புது நோட்ஸை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இன்புட் கேட்டில் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த இன்புட் கேட்டில், அதாவது நியூ கேண்டிடேட்ன்றது நத்திங் பட் நியூ இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ கரண்ட் ஸ்டெப்பில் கூட இருக்கக்கூடிய இன்புட். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய இன்புட்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோ. அதாவது லைக் நான் சொன்னல ப்ரீவியஸ் கேட்டில் வந்து ஃபர்கெட் கேட், அது மறந்துடும். அது மறந்தது போக அவுட்புட் கேட்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் இன்புட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து இன்புட் கேட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ஃபைனலி we have something called as output gate. இதுதான் வந்து தேர்ட் கேட். So at this point LSTM வந்து it has lot of information stored in its memory, கரெக்டா? அதாவது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது கரண்ட் இன்புட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்குவோம். பட் it does not need to use everything for every prediction. ஸோ எல்லாத்தையும் எல்லா ப்ரெடிக்ஷனுக்கும் அது யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னா அவுட்புட் கேட் தான். அதாவது வாட் இன்ஃபர்மேஷன் என்னோட கரண்ட் மெமரியிலேருந்து ரிலவெண்ட் அப்படின்றத பார்த்து தான் வந்து அந்த அவுட்புட், அதாவது அந்த வேல்யூஸை வந்து நெக்ஸ்ட் லேயர்ஸ்க்கோ நெட்வொர்க்கோ பாஸ் பண்ணும், கரெக்டா? ஸோ தட் செலக்டட் இன்ஃபர்மேஷன் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிடன் ஸ்டேட். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம வந்து ஹிடன் ஸ்டேட்டுக்கு வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் லேயர்ஸ்க்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளானா ஃபர்கெட் கேட் வந்து என்ன ரிமூவ் பண்ணும் அப்படின்றத பார்க்கும். இன்புட் கேட்டுன்றது வந்து என்ன நான் ரிமெம்பர் பண்ணணும்னு பார்க்கும். அவுட்புட் கேட்டுன்றது வந்து நான் இப்போ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கும். ஸோ லைக் ஃபர்கெட், ரிமெம்பர், யூஸ். ஸோ இதுதான் வந்து 3 கேட்ஸோட வேலை. ஸோ அவுட்புட் கேட்டில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து செல் ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்கணும், லைக் ஹிடன் செல் ஸ்டேட்டில் வந்து 3 இருக்குது, கரெக்டாக? ஸோ அதில் ஹிடன் ஸ்டேட்டுக்கு வந்து நான் என்ன அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ எது வந்து லைக் இட் ஆல்சோ டிசைட்ஸ் வாட் பார்ட் ஆஃப் த மெமரி ஷுட் பி யூஸ்ட் அஸ் அவுட்புட். நாட்
not necessarily every information that is stored to be used as an output for the next gate. கரெக்டா? ஸோ அதான் வந்து இந்த அவுட்புட் கேட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து செல் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய 3 கேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நான் புட்டிங் ஆல் பீசஸ் டுகெதர். ஸோ இப்போ வந்து எல்எஸ்டிஎம் பற்றின கம்ப்ளீட் ஓவர்வியூ தரேன், பட் யூசிங் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ லெட்ஸ் சே தீபிகா இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் அ ஹேக்கத்தான். ஷி இஸ் பில்டிங் அன் ஏஐ சொல்யூஷன். After 36 hours, she presented her project to the judges அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து இது எல்எஸ்டிஎம் வந்து படிக்குது, ஓகேவா, இந்த சென்டென்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, தீபிகா இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஹேக்கத்தான். ஸோ இதை வந்து இந்த மாடல் எப்படி ஸ்டோர் பண்ணனா, தீபிகா இஸ் அ பர்சன், ஓகேவா, கான்டெக்ஸ்ட் என்ன ஹேக்கத்தான்றது தான் கான்டெக்ஸ்ட். தென் ஷி இஸ் பில்டிங் அன் ஏஐ சொல்யூஷன் அப்படின்றதுல இந்த வேர்ட் த ஷீ ரெஃபர்ஸ் டு யாருன்னு யோசிக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கல. ஸோ ஷீ ரெஃபர்ஸ் டு தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு இது மேப் பண்ணும். பிகாஸ் த மாடல் வந்து ப்ரீவியஸ் கான்டெக்ட்டை ரீடைன் பண்ணியிருக்கு, கரெக்டா. ஸோ தீபிகா வந்து ஒரு பர்சன், கான்டெக்ட் வந்து ஹேக்கத்தான். ஸோ அதை வந்து ரீடைன் பண்ணியிருக்கிறதுனால இட் கனெக்ட்ஸ் தீஸ் 2 pieces ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் த ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன், ஓகேவா. ஸோ இப்போ நியூ வேர்ட்ஸ் வர வர இந்த கேட் கண்டினியூஸா டிசைட் பண்ணும் வாட் ஷுட் பி ஃபர்கெட்டன் அண்ட் வாட் ஷுட் பி ஆடட் அப்படின்றத இந்த கேட்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் வாட் இன்ஃபர்மேஷன் இஸ் நீடட் ஃபார் தி கரண்ட் ப்ரெடிக்ஷன். இப்போ கரண்ட் ப்ரெடிக்ஷனுக்கு எது தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ திஸ் இந்த மாதிரி ஒரு செலக்டிவ் மெமரி வந்து எல்எஸ்டிஎம் மச் பெட்டர் மாடல் தேன் ஆர்என்என்ஸா மாற்றுது. ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹேண்ட்லிங் லாங்கர் சீக்வன்சஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிமிலர்லி இங்கே வந்து ஐ லவ் டீப் லேர்னிங் அப்படின்னு இருக்குன்னா, ஸோ நெக்ஸ்ட்ல வந்து வாட் சப்ஜெக்ட் டு ஐ லவ் த மோஸ்ட் அப்படின்ற ஒரு கான்டெக்ட் வரும்போது, ஸோ சின்ஸ் இட் ஆல்ரெடி ஹேஸ் தட் லைக் ஐ லவ் டீப் லேர்னிங்கிறதுனால, ஸோ இதுக்கு கான்டெக்ட் கரெக்டாக புரிஞ்சு இட் இமிடியட்லி ஆன்சர்ஸ் தட் ஷீ லைக்ஸ் டீப் லேர்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இதுதான் வந்து சீக்வென்ஷியல் மெமரி அப்படின்றது வந்து லைக் செலக்டிவ் அண்ட் சீக்வென்ஷியல் மெமரி வந்து இட் இஸ் வெரி குட் வித் LSTM. Now let's see the difference between RNN and LSTM. So RNN ல பார்த்தோம்னா நமக்கு வந்து hidden state மட்டும் தான் இருக்கும். ஆனா LSTM ல நம்ம என்ன பார்த்தோம், hidden state plus cell state ன்னு இருக்கும். And it also has 3 gates, கரெக்டா, input gate, forget gate, output gate ன்னு 3 இருந்துச்சு. RNN வந்து it is a simple memory, but ஆனா LSTM ல வந்து control memory, like the model வந்து it knows what to be forgotten, what to be remembered and what to be passed down. ஸோ அது வந்து எல்எஸ்டிஎம்ல பெட்டராக இருக்கும். அண்ட் ஆர்என்என்ல வந்து இட் ஸ்ட்ரகிள்ஸ் வித் லாங் சென்டென்சஸ், லைக் பெரிய சென்டென்சஸாக இருந்தால் டியூ டு வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம்னால இட் ஸ்ட்ரகிள்ஸ் வித் ப்ராசஸிங் தி லாங்கர் சென்டென்சஸ், ரைட்டா. பட் ஆனால் எல்எஸ்டிஎம்ல வந்து இட் ஒர்க்ஸ் பெட்டர் வித் லாங்கர் சென்டென்சஸ், லாங்கர் சீக்வன்சஸ்ல. பிகாஸ் இதில் வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளமை ரெடியூஸ் பண்ணுறது தான் இதோட மெயின் டார்கெட்டே, கரெக்டா. ஸோ ஆர்என்என்ல வந்து இட் இஸ் வெரி சிம்பிளர் ஆர்கிடெக்சர், பட் ஆனால் இட் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லாங்கர் சென்டென்சஸ், ரைட். ஸோ ஆனால் எல்எஸ்டிஎம்ல வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கிடெக்சர், பிகாஸ் இங்கே செல் ஸ்டேட் இருக்கு, அப்புறம் ஹிடன் ஸ்டேட் இருக்கு, இன்புட் அவுட்புட் கேட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு, கரெக்டா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆர்கிடெக்சர். ஸோ எல்எஸ்டிஎம் வந்து இது கம்ப்ளீட்டா வந்து ஆர்என்என் ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் LSTM is actually an improved version of RNN தான். ஸோ RNN ஆர்கிடெக்சர் இம்ப்ரூவ் பண்ணி தான் இந்த LSTM வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இன்ட்ரடியூஸ் தி ஐடியா ஆஃப் மெமரி. இந்த RNNs தான் வந்து ஐடியா ஆஃப் மெமரினா என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஸோ LSTM வந்து அதில் வந்து இன்னும் பெட்டரா, லைக் இன்னும் மெமரி எப்படி எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு LSTM வந்து பார்த்துக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிமெம்பரிங் எவ்ரி திங், ஸோ கேன் வி லேர்ன் வாட் இஸ் ஆக்சுவலி வர்த் ரிமெம்பரிங் அப்படின்ற கொஸ்டினை வந்து LSTM வந்து இட் handles better than RNNs. So LSTM வந்து it is completely an improved version of RNN. It doesn't completely replaces RNN. ஸோ இந்த LSTMs வந்து ரியல் வேர்ல்டில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வேர் கேன் வி ஆக்சுவலி யூஸ் திஸ் LSTMனா, ஸோ எனிவேர் வேர் ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் அஃபெக்ட்ஸ் த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னப்போ நம்ம இந்த LSTM தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சே டெக்ஸ்ட்னும் போது நம்ம வந்து வாட்ஸ்அப் எடுத்துப்போமே. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து லைக் நம்ம டைப் பண்ணும்போது இந்த கீபோர்டில் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வேர்ட் சஜஷன் ஆகுறது. ஸோ இது எல்லாமே இதுக்கு வந்து கான்டெக்ட் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் ஸ்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து டெக்ஸ்ட்ல வந்து யூஸ் ஆகும். அதாவது லாங்குவேஜ் மாடலிங், சாட் பாட்ஸ், ஸோ டிரான்ஸ்லேஷன், இதுலலாம் வந்து LSTM யூஸ் ஆகுது.
அண்ட் அதே மாதிரி ஸ்பீச்ன்னும் போது ஸ்பீச் ரெக்கக்னிஷன், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து இந்த இது யூஸ் ஆகுது. ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ இந்த கரண்ட்டாக நம்ம ஏதோ ஒரு வேர்ட் கேட்குறோன்னா, லைக் ஏதோ ஒரு சென்டென்ஸ் பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு ப்ரீவியஸ் கான்டெக்ட் புரியணும்ல, அப்போ தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டைம் சீரீஸ் டேட்டாவில், அதாவது ஸ்டாக் ப்ரெடிக்ஷன், சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங், டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ப்ரெடிக்ஷனில் பேசிக்காக ப்ரெடிக்ஷன் சிஸ்டம்னாலே இது யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் லாங்கர் சென்டென்ஸ்க்கும் காம்ப்ளெக்ஸான சீக்வன்சஸ்க்கும் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறது, அனாமலி டிடெக்ட் பண்ணுறது, ட்ரெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த LSTM மாடல் வந்து. ஓகே, ஃபைனலாக லெட்ஸ் குவிக்லி ரீகேப். ஸோ ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க் வந்து இன்ஃபர்மேஷனை இண்டிபெண்ட்டாக ப்ராசஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ CNNs வந்து என்ன பண்ணோன்னா, இமேஜில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் அண்ட் அதோட லேயர், அந்த காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்ஸ் லைக் எட்ஜஸ், கார்னர்ஸ் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி சூப்பராக இமேஜஸ்க்கு ப்ராசஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். RNNs வந்து இட் இன்ட்ரடியூஸ்ட் மெமரி ஃபார் சீக்வென்ஷியல் டேட்டா. பட் பேசிக் RNN வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு பிகாஸ் ஆஃப் வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம்னு பார்த்தோம். ஸோ LSTM வந்து இது எப்படி சால்வ் பண்ணிச்சுன்னா, பை இன்ட்ரடியூசிங் அ செல்ஃப் ஸ்டேட் அண்ட் 3 கேட்ஸ். கரெக்டா? ஸோ செல்ஃப் ஸ்டேட்னு ஒன்று வச்சிருந்துச்சு, அப்புறம் 3 கேட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். 3 கேட் என்னென்னா ஃபர்கெட் கேட், இன்புட் கேட், அவுட்புட் கேட். ஸோ ஃபர்கெட் கேட்ல வந்து என்ன ரிமூவ் பண்ணணும்னு பார்ப்போம். அப்புறம் இன்புட் கேட்ல இட் டிசைட்ஸ் வாட் டு ரிமெம்பர், அண்ட் அவுட்புட் கேட்ல இட் டிசைட்ஸ் வாட் இன்ஃபர்மேஷன் டு யூஸ். கரெக்டா? ஸோ தட்ஸ் தி கோர் ஐடியா பிஹைண்ட் தி ஒர்க்கிங் ஆஃப் அன் LSTM. ஸோ இது வந்து இட் டஸ் நாட் ட்ரை டு ரிமெம்பர் எவ்ரிதிங். இது வந்து இட் லேர்ன்ஸ் எது வந்து ரிமெம்பர் பண்ணா வர்த்து, எதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஸோ எதை மறக்கணும் அப்படின்றத வந்து செலக்டிவ் மெமரியோட ஒர்க் பண்ணுறது தான் வந்து கோர் ஐடியா ஆஃப் LSTM. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்புட் சீக்வன்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து LSTMோட மெயின் பார்ட், அதாவது ஹிடன் ஸ்டேட். இந்த இடத்துல LSTMோட செல்ஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸோட பாஸ் ஆகும், அண்ட் அதுக்கப்புறமா அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட்லேருந்து நமக்கு வந்து லைக் பேக் ப்ரொபகேஷன், எரர், லாஸ் ஃபங்க்ஷன்லாம் கேல்குலேட் பண்ணி திருப்பி நெட்வொர்க் மூவ் ஆகும். ஸோ இந்த LSTM செல்ஃப் ஸ்டேட்குள்ளே தான் நமக்கு வந்து அதாவது இன்புட் ஸ்டேட் இருக்கு, இன்புட் கேட் இருக்கு, அப்புறம் ஃபர்கெட் கேட் இருக்கு, அதுக்கப்புறம் அவுட்புட் கேட் இருக்கு. இதில் என்ன நடக்கும்னா, மெமரி என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது அடுத்த லேயருக்கு என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த LSTMக்குள்ள தான் ஒர்க் ஆகும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இன்புட் வந்து LSTM செல்ஃப் ஸ்டேட்குள்ளே போகும், அதுக்கப்புறம் டென்ஸ் லேயர்ஸ், அதை மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கும், அண்ட் ஃபைனலாக நமக்கு வந்து அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் தி கோர் ஆர்கிடெக்சர் அண்ட் ஒர்க்கிங் பிஹைண்ட் தி லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் நெக்ஸ்ட் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you all in the next video. Bye bye.